ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐயா பார்த்தீங்கன்னா கடையில் போய் எனக்கு வந்து காளான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஏதாச்சும் உனக்கு வேணுமாம்மா அப்படின்னு கேட்டாங்க. நான் எதுவுமே வேணான்னு சொன்னதுக்கு எனக்கு வந்து காளான் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ஊரில் தான் இருக்கோம், அதாவது ஐயா வீட்டில் இருக்கோம், நம்ம தாத்தா வீட்டில் இருக்கோம். எவ்வளோ டேஸ் நான் வந்து இங்கே தங்குறேனோ அவ்வளோ டேஸ் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வெரைட்டியாக ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. பிரியாணியாக இருக்கட்டும், சிக்கன் ரைஸாக இருக்கட்டும், காளானாக இருக்கட்டும், இல்லை ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், ஏதாச்சும் ஒன்று அவங்களால முடிஞ்சதை எனக்கு வந்து வாங்கி கொடுத்துட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அதிகமாகவே கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஐயா கிடைக்கிறதுக்கு நாங்கள் வந்து கொடுத்து தான் வச்சுருக்கணும் உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கும் ஐயா தான் இருக்காங்களா? உங்களுக்கு எப்படி செய்வாங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காளான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து காளான் வந்து உடன்பாடு கிடையாது. லைட்டாக சாப்பிடுவேன், சாப்பிட மாட்டேனும் இல்லை, லைட்டாக சாப்பிடுவேன். இங்கே பாருங்கள், நான் சாப்பிட்ருக்கிறதே இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் நான் சாப்பிடுவேன். மற்றபடி நான் வந்து ஒரு காளான் ஃபுல்லாகவே எல்லோரும் சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நான் வந்து சாப்பிட மாட்டேன். எனக்கு என்னன்னு தெரியல, இந்த காளானாக இருக்கட்டும், இந்த பானிபூரியாக இருக்கட்டும், எனக்கு இந்த பானிபூரிங்கிறது நான் ஒரு பீஸ் அந்த மாதிரி தான் நான் வந்து சாப்பிடுவேன். சுத்தமாகவே நான் வந்து காளான், பானிபூரி அந்த மாதிரி பானிபூரி ஐட்டம்ஸ்லாம் நான் வந்து சாப்பிடவே மாட்டேன். என்னான்னு தெரியல, அது எனக்கு அப்போலேருந்தே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். காளான் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் சாப்பிடுவேன். இங்கே எவ்வளோ சாப்பிட்ருக்கேன் பார்த்திங்களா, இந்த அளவு தான் நான் வந்து சாப்பிடுவேன். காளான் வந்து அந்த அளவுக்கு வந்து பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, பிடிக்கும்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் ஒரு கேரக்டர் நான். காளான் வந்து பிடிக்கும்னு சொல்ல முடியாது, பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி சரி காளான் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் எதுவுமே வாங்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன், இருந்தாலும் காளான் வாங்கிட்டு வந்துட்டுருந்தாங்க. சரி, அவங்களால முடிஞ்சது ஏதோ நமக்கு வந்து செய்கிறாங்க அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இப்போ ஏன் வாங்கிட்டு வந்தேன்னு நம்ம வந்து கோச்சிக்கிட்ட மாதிரி ஆகிடும். சரின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, நம்ம சாப்பிட்லான்னு சாப்பிட்டுட்டு இருந்தேன். சரி, நான் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் நான் வீடியோ எடுத்து வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிகிட்ருந்தேன். அந்த பொரி இருக்குது பார்த்திங்களா, அந்த பொரியை காளான் பொரின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம வந்து போட்டு சாப்பிட்டா சூப்பராகவே இருக்கும். சோளப்பொரி இது போட்டு சாப்பிட்டா ஓரளவு வந்து நான் சாப்பிடுவேன். இந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி டே வந்து இப்படி தான் போணுச்சு. இது பார்த்திங்கன்னா நான் எத்தனை மணிக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னா 6:30க்கு நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நைட்டு 6:30க்கு வந்து காளான் சாப்பிட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட இருந்துச்சு. உண்மையிலேயே சூடாக இருந்தால் நான் வந்து கொஞ்சம் லைட்டாக சாப்பிடுவேன். சூடாகவே இருந்துச்சு, நான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அவ்வளோதான் என்னால் சாப்பிட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.